அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, மை துதிக்கிறோம். நீர் எங்களோடு கூட இருக்கிறீர். அதற்கா மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, நான் நம்புகிறது அவராலே வரும் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, ஆண்டவரே, எங்களுடைய நம்பிக்கை நீர்தான். ஆண்டவரே, உம்முடைய கரத்துல எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 25வது அதிகாரம். சாமுவேல் மரணம் அடைந்தான். இஸ்ரவேலர் எல்லாரும் கூடி வந்து அவனுக்காக துக்கம் கொண்டாடி ராமாவில் இருக்கிற அவனுடைய பலாவிலே அவனை அடக்கம் பண்ணினார்கள். சாமுவேல் தீர்க்கதரிசியாயிருந்து நியாயாதிபதியாயிருந்து இஸ்ரவேல் மக்களை வழி நடத்தி வந்தாரு. அவர் மரணம் அடைந்த போது இஸ்ரவேல் மக்கள் ரொம்ப துக்கப்பட்டு, சாமுவேலோட ஊர் ராமா, அந்த ஊர்ல அவரை கடைசியா அடக்கம் பண்ணிட்டாங்க. தாவீது எழுந்து பாரான் வனாந்தரத்திற்கு புறப்பட்டு போனான். என்கேதியில இருந்து இப்ப பாரான் வனாந்தரத்துக்கு புறப்பட்டு போனான். மாகோனிலே ஒரு மனுஷன் இருந்தான். அவனுடைய தொழில்துறை கர்மேலில் இருந்தது. மாகோன்ற இடத்துல ஒருத்தன் இருந்தான். அவனோட சொத்தெல்லாம் கர்மேல்ல இருந்துச்சு. அந்த மனுஷன் மகா பாரி குடித்தனக்காரனாய் இருந்தான். பெரிய பணக்காரன். அவனுக்கு 3000 ஆடும் 1000 வெள்ளாடும் இருந்தது. ஆடு மாடுதான் சொத்து பழைய ஏற்பாட்டு நாட்கள்ல. அதனால மிகுந்த ஆஸ்திகாரன் அவன். அப்பொழுது கர்மேலில் தன் ஆடுகளை மயிர் கத்தரித்து கொண்டிருந்தான். அந்த ஆடுகளுக்கு மயிரை கத்தரிச்சுக்கிட்டு இருந்தா வேலைய செய்து வந்தான். அந்த மனுஷனுக்கு நாபால் என்றும் அவன் மனைவிக்கு அபிகாயில் என்றும் பெயர். நாபால் அப்படின்றது அர்த்தம் முட்டாள்னு அர்த்தம். அவன் ஒரு நாபால், அவனோட மனைவி அபிகாயில். அந்த ஸ்திரீ மகா புத்திசாலியும் ரூபவதியுமாய் இருந்தாள். அந்த அபிகாயில் ரொம்ப அழகானவ, நல்ல புத்திசாலி, எதையும் சரியா புரிஞ்சு செயல்படக்கூடியவள். அந்த புருஷனோ முரடனும் துரோகிருதனுமாய் இருந்தான். ரொம்ப முரட்டுத்தனமானவன், சரியா செயல்படாதவன். அவன் காலேப்புடைய சந்ததியானான். காலேப்போட சந்ததியில பிறந்தவன். நாபால் தன் ஆடுகளை மயிர் கத்தரிக்கிற செய்தியை வனாந்தரத்தில் இருக்கிற தாவீது கேட்டபோது, தாவீது இருக்கிறது பாரான் வனாந்தரம். அங்க நாபாலை குறித்து கேள்விப்பட்ட போது தாவீது 10 வாலிபரை அழைத்து, நீங்கள் கர்மேலுக்கு போய் நாபாலிடத்தில் சென்று என் பேரை சொல்லி அவன் சுக செய்தியை விசாரித்து அவனை நோக்கி, நீர் வாழ்க, உமக்கு சமாதானமும் உம்முடைய வீட்டுக்கு சமாதானமும் உமக்கு உண்டான எல்லாவற்றுக்கும் சமாதானமும் உண்டாவதாக என்று அவனை வாழ்த்தி, தான் கிட்ட இருந்த 10 வாலிபர்களை அனுப்புறான். யார பாக்குறதுக்குன்னா நாபாலை பாக்குறதுக்கு. சொல்லியும் அனுப்புறான் என்ன பேசணும் அப்படின்றது. முதல்ல வாழ்த்துதல் சொல்லு, சமாதானம் உண்டாகட்டும் அப்படின்னு வாழ்த்துதல் சொல்லு. இப்பொழுது ஆடுகளை மயிர் கத்திக்கிறவர்கள் உம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். உம்முடைய மேய்ப்பர் எங்களோடைய கூட இருந்தார்கள். அவர்கள் கர்மேலில் இருந்த நாட்களெல்லாம் நாங்கள் அவர்களை வருத்தப்படுத்தவும் இல்லை.
அவர்களுடைய பொருள் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. உன்னுடைய மேய்ப்பர்கள் கர்மேலில் இருந்தபோது ஒரு ஆடு கூட தொலைஞ்சு போல, ஒரு பொருள் கூட தொலைஞ்சு போல, நாங்க எந்த தொந்தரவும் செய்யல. உம்முடைய வேலைக்காரரை கேளும், அவர்கள் உமக்கு சொல்லுவார்கள். ஆதலால் அந்த வாலிபருக்கு உம்முடைய கண்களில் தயை கிடைக்க வேண்டும். நாங்க ரொம்ப கரெக்டா நடந்துக்கிட்டோம். நான் 10 பேர் அனுப்பியிருக்கேன். அவங்க மேல தயவு காட்டு. நல்ல நாளில் வந்தோம். உம்முடைய கைக்கு உதவுவதை உம்முடைய ஊழியக்காரருக்கும் உம்முடைய குமாரனாகிய தாவீதுக்கும் கொடுக்கும்படி வேண்டுகிறேன் என்று சொல்லுங்கள் என்றார். நல்ல நாள்ல வந்திருக்கோம். உன் கைக்கு எது முடியுமோ அந்த உதவிய எங்களுக்கு செய் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையா தங்களோட உண்மைய சொல்லி உதவி செய்யும்படியே கேட்க சொல்றான். தாவீதின் வாலிபர் போய் அந்த வார்த்தைகள் எல்லாம் தாவீதின் நாமத்தினாலே நாபாலிடம் சொல்லி பின் ஒன்றும் பேசாதிருந்தார்கள். இந்த வாலிபர் தாவீது என்ன சொல்ல சொன்னாரோ அதை மாத்திரம் சொல்றாங்க, வேற எதையும் பேசல. நாபால் தாவீதின் ஊழியக்காரருக்கு பிரதியுத்தரமாக, தாவீது என்பவன் யார்? ஈசாயின் குமாரன் யார்? தங்கள் எஜமான்களை விட்டு ஓடி போகிற வேலைக்காரர் இந்நாளில் அநேகர் உண்டு. இவன் தாவீத அந்த தேசத்துல எல்லாருக்கும் தெரியும். ஆனா இவன் கேலி பண்ற மாதிரி, தாவீது யாரு, ஈசாயின் குமாரன் யாரு, கேலி பண்ற மாதிரி கேட்டுட்டு, இந்த நாட்கள்ல எஜமான விட்டுட்டு ஓடுறவங்க நிறைய பேரு. ஏன்னா தாவீது சவுலை விட்டுட்டு தப்பிச்சு ஓடி போறான். அதத்தான் இவன் இங்க சொல்றான். நான் என் அப்பத்தையும் என் தண்ணீரையும் என் ஆடுகளை மயிர் கத்திருக்கிறவர்களுக்காக நான் அடித்து சமையல் பண்ணுவித்ததையும் எடுத்து இன்ன இடத்தார் என்று நான் அறியாத மனுஷருக்கு கொடுப்பேனோ என்றான். நான் எதுக்கு கொடுக்கணும்? நான் என்னோட மயிர் கத்திருக்கிறவங்களுக்காக சமைச்சு வச்சிருக்கேன். அதெல்லாம் உனக்கு எதுக்கு நான் கொடுக்கணும் அப்படின்னு கேக்குறான். தாவீது தாழ்மைய கேட்டா கூட இவன் வீராப்பு பண்றான். ஏன்னா இவன் முட்டாள். அதனால சரியா சூழ்நிலைய புரிந்து செயல்படல. தாவீதின் வாலிபர் தங்கள் வழியே திரும்பி மறுபடியும் தாவீதினிடத்தில் இந்த வார்த்தைகளை எல்லாம் அவனுக்கு அறிவித்தார்கள். எல்லாத்தையும் சொல்றாங்க, இவன் இப்படி சொன்னா. அப்பொழுது தாவீது தன் மனுஷரை பார்த்து, நீங்கள் அவரவர் உங்கள் பட்டயத்தை கட்டி கொள்ளுங்கள் என்றார். இப்ப நாபாலோட யுத்தம் செய்யறதுக்கு போவோம் அப்படின்னு சொல்றான். அவரவர் தங்கள் பட்டயத்தை கட்டி கொண்டார்கள். தாவீதும் தன் பட்டயத்தை கட்டி கொண்டார். ஏறக்குறைய 400 பேர் தாவீதுக்கு பின் சென்று புறப்பட்டு போனார்கள். 200 பேர் ரஸ்துக்கள் அண்டையில் இருந்து விட்டார்கள். மொத்தம் 600 பேர் தாவீதோடு இருந்தாங்க. 400 பேர் யுத்தத்துக்கு கிளம்பிட்டாங்க, நாபாலுக்கு எதிரா யுத்தம் பண்ண. ஆனா 200 பேர் பொருட்களை பாதுகாக்கிறதுக்காக அவங்க இருக்கிற இடத்திலேயே இருந்துகிட்டாங்க. அப்பொழுது வேலைக்காரரில் ஒருவன் நாபாலுடைய மனைவியாகிய அபிகாலை நோக்கி, வேலைக்காரன் போய் அபிகால்கிட்ட சொல்றான், இதோ நம்முடைய எஜமானுடைய சுக செய்தியை விசாரிக்க தாவீது வனாந்தரத்திலிருந்து ஆட்களை அனுப்பினான். அவர்கள் பேரில் அவர் சீறினார். நடந்த சம்பவத்தை அபிகாயிலுக்கு அந்த வேலைக்காரன் சொல்றான். தாவீது ஆளை அனுப்புனா, ஆனா நாபால் அவங்க மேல சீறினா. அந்த மனுஷரோ எங்களுக்கு மிகவும் உபகாரிகளாய் இருந்தார்கள், ரொம்ப நல்லவங்களா இருந்தாங்க.
நாங்கள் வெளிகளில் இருக்கும்போது அவர்கள் எங்களிடத்தில் நடமாடின நாளெல்லாம் அவர்கள் எங்களை வருத்தப்படுத்தினதும் இல்லை. நமது பொருளில் ஒன்றும் காணாமல் போனதும் இல்லை. எல்லா நாளும் நன்மைதான் செஞ்சாங்க. ஒரு பொருளும் காணாம போகாதபடிக்கு பாதுகாத்தாங்க. எந்த வருத்தத்தையும் அவங்க நமக்கு கொடுக்கல. நாங்கள் ஆடுகளை மேய்த்து அவர்களிடத்தில் இருந்த நாளெல்லாம் அவர்கள் இரவு பகலும் எங்களை சுற்றிலும் மதிலாய் இருந்தார்கள். எப்படி மதில் பாதுகாக்குமோ அது போல சுற்றிலும் எங்களுக்கு அவங்க இருந்து எங்களை பாதுகாத்தாங்க. இப்பொழுதும் நீர் செய்ய வேண்டியதை கவனித்து பாரும். நம்முடைய எஜமான் மேலும் அவருடைய வீட்டார் மேலும் நிச்சயமாய் ஒரு பொல்லாப்பு வருகிறதாய் இருக்கிறது. கட்டாயம் ஒரு பொல்லாப்பு வருது. ஏன்னா அவன் எதிர்த்து பேசியிருக்கான், தாவீது சொன்னதுக்கு எதிரா பேசியிருக்கான். அதனால பொல்லாப்பு வருகிறது. இவரோ ஒருவரும் தம்மோட பேசக்கூடாதபடிக்கு பேலியாளின் மகனாய் இருக்கிறார். நாபால் கிட்ட போய் யாரும் பேச முடியாது. அவன் செய்த தவற சுட்டி காட்டி அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஏன்னா அவன் முரடன், பொல்லாதவன். அதனால பேலியாளின் மகனாய் இருக்கிறான். பிசாசோட பிள்ளையா இருக்கான். அவன் சொல்றதை எதையும் கேட்க மாட்டான். ஆனா வேதம் நீதிமொழிகள்ல நிறைய வசனத்துல பாக்குறோம், புத்திமதிகளை கேட்டு நடக்கிறவன் ஞானவான் அப்படின்னு சொல்லியிருக்கு. இங்க அவன் முட்டாளா இருக்கிறதுனால மற்றவங்க சொல்றதை கேட்கவும் மாட்டான். அப்பொழுது அபிகாயில் தீவிரமாய் 200 அப்பங்களையும் 2 துருத்தி திராட்சை ரசத்தையும் சமையல் பண்ணப்பட்ட 5 ஆடுகளையும் 5 படி வறுத்த பயிரையும் வற்றலாக்கப்பட்ட 100 திராட்சை கொலைகளையும் வற்றலான 200 அத்தி பழ அடைகளையும் எடுத்து கழுதையின் மேல் ஏற்றி, தன்னுடைய வேலைக்காரன் சொன்ன விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டா. உடனே அதை சரி செய்யறதுக்கு தீவிரமா செயல்படுகிறா. பெரிய ஆபத்து வரப்போகுது அப்படின்றத உணர்ந்து இப்ப தாவீதுக்கு தேவையானதெல்லாம் எடுத்துக்கிட்டு தன் வேலைக்காரரை பார்த்து, நீங்கள் எனக்கு முன்னே போங்கள், இதோ நான் உங்கள் பின்னே வருகிறேன் என்று சொல்லி அனுப்பினாள். வேலைக்காரரை மட்டும் அனுப்பியிருக்கலாம், ஆனால் அவளும் பின்னாடி போறா. ஏன்னா எந்த ஒரு தவறும் நடந்துடக்கூடாது, ஞானமா பேசணும். அதனால தானே முன்னின்று போறா. தன் புருஷனாகிய நாபாலுக்கு அதை அறிவிக்கவில்லை. தான் புருஷன்ட்ட இந்த விஷயத்த சொல்லல. ஏன்னா அவன் தடுத்து நிறுத்திடுவான், சமரசம் செய்ய விட மாட்டான். அதனால இவளா செயல்படுறா. அவள் ஒரு கழுதையின் மேல் ஏறி மலையின் மறைவிலே இறங்கி வருகையில், இதோ தாவீதும் அவன் மனுஷரும் அவளுக்கு எதிராக இறங்கி வந்தார்கள். அவர்களை சந்தித்தாள். தாவீதும் அவனோடு கூட 400 பேரும் யுத்தத்துக்கு வர்றாங்க. அவங்கள சந்திக்கிறான். தாவீது தன் ஜனங்களை நோக்கி, அவனுக்கு வனாந்திரத்தில் இருக்கிறதையெல்லாம் வீணாகவே காப்பாற்றினேன். அவனுக்கு உண்டானதெல்லாம் ஒன்றும் காணாமல் போனதில்லை. என்றாலும் நன்மைக்கு பதிலாக அவன் எனக்கு தீமை செய்தான். நாபாலுக்கு நான் எவ்வளோ நன்மைகளை செய்தேன். வனாந்திரத்துல அவனோட ஆடுகளை காப்பாத்தினேன். அவனுக்கு பொருட்கள்ல எதுவுமே காணாம போகல. எல்லாத்துக்கும் பாதுகாத்தேன். நான் நன்மை செய்தேன். ஆனா அவனோ தீமை செய்கிறான். அவனுக்கு உண்டான எல்லாவற்றிலும் சுவரில் நீர் விடும் ஒரு நாயை முதலாய் பொழுது விடியும் மட்டும் நான் உயிரோடு வைத்தால், தேவன் தாவீதின் சத்துருக்களுக்கு அதற்கு சரியாகவும் அதற்கு அதிகமாகவும் செய்ய கடவர் என்று சொல்லி இருந்தான். நான் காலையில விடுகிறதுக்குள்ள
எல்லாத்தையும் அழிச்சு போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அபிகாயில் தாவீதை காண்கையில் தீவிரமாய் கழுதையை விட்டு இறங்கி தாவீதுக்கு நேராக தரையிலே முகங்குப்புற விழுந்து பணிந்து அவன் பாதத்திலே விழுந்து, என் ஆண்டவனே, இந்த பாதகம் என்மேல் சுமரட்டும். உம்முடைய அடியாளுடைய வார்த்தையை நீர் கேட்கும் பொருட்டாக உமது அடியாள் உமது செவி கேட்க பேச வேண்டும். ரொம்ப தாழ்மையா தன்னை தாழ்த்தி ஒரு பெரிய பணக்கார பெண்ணா இருந்தா கூட, தாவீது வனாந்திரத்துல அலைகிறவனா இருந்தா கூட அவளுக்கு யார்கிட்ட எப்படி நடக்கணும்ன்றது தெளிவா இருக்கு. ரொம்ப ஞானமுள்ள பெண்ணு. வேகமா வர்றா, கழுதையை விட்டு இறங்கி தரை மட்டும் குனிந்து பணிந்து பாதத்துல விழுந்து, இந்த பாதகத்தை என் மேல சுமத்திருங்க, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க, நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கேட்கிறா. ரொம்ப ஞானமா அபிகாயில் செயல்பட்டா. புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தி இல்லாதவளோ தன் கைகளால் அதை இடித்து போடுகிறாள் அப்படின்னு நீதிமொழிகள்ல பாக்குறோம். அப்போ ஒரு குடும்பம் பாதுகாக்கப்படணும், குடும்பம் சரியா நடத்தப்படணும்னா பெண்களோட பொறுப்பு ரொம்ப முக்கியமானது. இந்த நாள் அபிகாயில் எப்படி ஞானமா செயல்பட்டா அப்படின்றத தியானிச்சோம். இந்த நாள்ல நம்ம என்ன கற்றுக்கொண்டோம்னா, சாமுவேல் மரணம் அடைஞ்சு ராமாவில் அடக்கம் பண்ணப்பட்டாரு. தாவீது பாரான் வனாந்திரத்துக்கு போயிட்டான். அப்ப கர்மேல்ல நாபால்னு ஒருத்தன் மயிர் கத்தரிச்சு கொண்டு இருந்தான். இத தெரிஞ்சு அவன்கிட்ட ஆள் அனுப்பி 10 வாலிபர்களை அனுப்பி, எங்களுக்கு நான் உன்னோட ஆடுகள் எல்லாம் பாதுகாப்பா வச்சிருந்தேன், உன் பொருள்ல எதுவுமே காணாம போகல, நான் உன்கிட்ட வாலிபர்களை அனுப்புறேன், தயவு செய்ய வேணும், உன்னால என்ன முடியுமோ அந்த உதவிய செய்ய அப்படின்னு தாவீது கேக்குறான். ஆனா அந்த வாலிபர்கள் போய் தாவீது சொன்னத அப்படியே சொல்றாங்க. ஆனா நாபால் சூழ்நிலைய புரிஞ்சுக்காம தாவீத கேலி பண்றான். நான் எதுக்கு சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். அந்த வாலிபர்கள் இந்த செய்திய திரும்ப தாவீதிட்ட சொன்ன போது நாபால முற்றிலுமா அழித்து போடும்படியா தன்னுடைய மனுஷரை புறப்பட்டு போவோம் அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுக்கறான். 400 பேர் தாவீதோடு கூட வந்தாங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நாபாலோட வேலைக்காரர்ல ஒருத்தன் நாபாலோட மனைவியாகிய அபிகாயில்கிட்ட போய் சொல்றான். இந்த மாதிரி நடந்த சம்பவம் அனைத்தையும் சொன்ன உடனே துரிதமா செயல்படுறா. எதையும் வெயிட் பண்ணல. ரொம்ப ஞானமா தாவீதுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் ஆயத்தப்படுத்தி அத முன்னாடி அனுப்பிட்டு தானும் பின்னாடியே போனா. தன்னோட புருஷனுக்கு அதை அறிவிக்கல. கழுத மேல ஏறி தாவீதுட்ட போறா. தாவீது அங்க தன்னோட ஜனங்கள்ட்ட சொல்றான், நான் அவனுக்கு நன்மை செய்தேன், அவனோ எனக்கு தீமை செஞ்சிருக்கான், ஒருத்தர் கூட விடக்கூடாது, எல்லாத்தையும் அழிச்சு போட்டணும் அப்படின்னு சொல்லிதான் கிளம்பி போறாங்க. ஆனா போற வழியில அபிகாயில் தீவிரமா தாவீது கிட்ட தரை மட்டும் குனிந்து பணிந்து அவன் பாதத்துல விழுந்து வேண்டுதல் செய்றான். நான் சொல்றத கொஞ்சம் கேளு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தாழ்மையா அபிகாயில் செயல்படுறத இந்த நாள்ல நம்ம பார்த்தோம். அது மாதிரி நம்மளும் ஞானமுள்ளவர்களா இருக்கணும், தாழ்மை உள்ளவர்களா இருக்கணும். இப்ப அபிகாயில்கிட்ட இந்த வேலைக்காரன் சொல்றத அவ கேட்டு நடக்கலைன்னா இந்த அழிவுக்கு தப்பிச்சிருக்க முடியாது. அதனால நமக்கு சொல்லப்படுகிற புத்திமொழிகளை கேட்டு நடக்கிறவர்களா இருக்கணும். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட இந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அபிகாயில் ஞானமாய் செயல்பட்டு தன்னுடைய குடும்பத்தை
பாதுகாத்ததை நாங்க இந்த நாள்ல தியானித்தோம். நாங்களும் கூட ஆண்டவரே எங்க சுய புத்தியின் மேல சாயாம உம்மிடத்துல ஆலோசனை கேட்டு ஞானமாய் செயல்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே நாங்க குடும்பத்தை கட்டுகிறவர்களாய் ஆண்டவரே காணப்பட கிருபை செய்யுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாழ்மை உள்ளவர்களாய் ஆண்டவரே அபிகாயில போல எங்களை தாழ்த்த எங்களுக்கு கற்றுத்தாங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். கர்த்தாவே எதையும் ஆண்டவரே தாமதிக்காம தீவிரமாய் செயல்பட எங்களுக்கும் உதவி செய்யுங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணி செய்கிறவங்களை உம்முடைய வல்லமையினால் நிரப்பி பயன்படுத்துங்க. அநேகர் சத்தியத்தை அறிந்து விடுதலை பெற கிருபை செய்யுங்க. நாங்களும் எங்களால் இயன்ற ஊழியத்தை செய்ய எங்களை அர்ப்பணிக்கிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you.